ஹலோ கைஸ். ஸோ லாஸ்ட் வீடியோ இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து வெல்த்தை பற்றி கவர் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ அதுக்கடுத்தது வந்து அதிலே நான் சொல்லியிருப்பேன் ஹெல்த்தை பற்றி கவர் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ நம்ம இந்த ட்ரையாங்கிள் டாபிக் நம்ம எடுத்ததில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் நம்மளுக்கு ஹெல்த்தும் முன்னாடி நீங்கள் வெல்த் பார்த்துருந்தீங்கன்னா போய் பாருங்கள். இட்ஸ் வெரி 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 இன்ஃபர்மேட்டிவான வீடியோ. அது அவ்வளோ லாங்காக இருந்தது காரணம் வந்து அவ்வளோ இன்ஃபர்மேஷன் அதில் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதனால் உங்களுக்கு பல விஷயங்கள் நீங்கள் பண்ணாத விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். அதை பற்றி உள்ள இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஃபுல் கோலமே பார்த்தீங்கன்னாக்க இந்த 3 டாப்பிக்கு இந்த 3 டாபிக் எடுத்து நான் ஒரு டாப்பிக்காக ஆக்கிறதுக்கும் காரணம்னா இது வந்து 3மே தெரிஞ்சால் தான் உங்களாட்டி அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு ஒழுங்காக தெரியும். இல்லைன்னா உங்களுக்கு பார்ஷியலான இம்பார்ட்டன்ஸ் தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் வெல்த் வந்து நான் கவர் பண்ணது காரணம் அதை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தாலும் தெரியாத அதில் சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்குவீங்க, இன்னும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை கவர் பண்ணேன். ஸோ பேக் டு அவர் டாபிக். இப்போ நான் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, ஹெல்த். ஸோ இப்போ ஹெல்த் எவ்வளோ முக்கியம் நம்மளுக்கு அப்படிங்கிறதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ ஹெல்த் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மள்ட்ட வந்து எல்லாமே இருக்குதுன்னு நம்ம வச்சுக்குவோம். உங்கள்கிட்ட வந்து இப்போ ஆல்ரெடி காசு இருக்குது. மேபி உங்கள் அப்பாவோ அண்ணனோ வந்து ரொம்ப பெரிய பணக்காரங்க, அவங்க வந்து உங்களை பார்த்துக்கிறாங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப பெரிய பணக்காரங்க, அவங்களாட்டி உங்களை லைஃப்லாம் வந்து நல்லா வச்சுக்க முடியும் அப்படின்னு இருந்துச்சுன்னா முதல்ல நம்ம அவங்களுக்கு பேர்டன் ஆயிடுவோம். அது வேறு விஷயம். நம்ம அவங்களோட செலவு தான் அவங்களுக்கு வந்து இதாக இருக்க முடிய, அதை தாண்டி இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஒரு சுமை தான். இதான் ரியாலிட்டி. அப்பாவாக இருந்தாலும் சரி, அண்ணனாக இருந்தாலும் சரி, அக்காவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. ஆனால் இப்போ வந்து நம்மளுக்கு இன்கேஸ் நம்ம எப்படி வச்சுக்குவோம் என்னென்னா, இப்போ ஹெல்த்து நம்மளுக்கு வெல்த் வந்து ஆல்ரெடி இருக்குது. அப்பாவோ அண்ணனோ அக்காவோ தங்கச்சியோ யாரோ ஒருத்தவங்க நல்லா சம்பாதிக்கிற ஒரு ஆளாக இருக்காங்க. நம்மளுக்கு வந்து சம்பாதிக்க முடியல, பட் அது நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே, ஏன்னா நம்ம தான் ஒரு கோடீஸ்வர வீட்டில் இருந்துருக்கோமே, அதனால் நம்மளுக்கு அது பிரச்சனை இல்லை. நம்மள்கிட்ட டைமும் இருக்குது. அதாவது நம்ம இன்னும் நான் நல்லா இன்னும் ஒரு கொஞ்சம் வருஷம் உயிர் வாழ்வேன். அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் டைம் கிடையாது. நம்ம வந்து உயிர் வாழ்கிறது மட்டும் டைம் கிடையாது, அது டயத்தோட இதில் வந்து நான் சொல்கிறேன். பட் ரொம்ப வருஷம் நான் உயிர் வாழ்வேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ஒரு நாளில் எனக்கு 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் நான் தூங்கிடுவேன்டாக்க மீதி இருக்க 16 மணி நேரம் எனக்கு சும்மாவே தான் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ நம்மள்ட்ட இல்லாத ஒரே விஷயம் என்னென்னா, நான் மென்ஷன் பண்ணாத ஒரே விஷயம் என்னென்னா ஹெல்த். நான் வந்து இதெல்லாம் இருக்குது, ஆனால் நான் வந்து ஒரு வீல் சேர்லேயோ எனக்கு உடம்பு முடியாமையோ, இது நான் யாரையுமே வந்து முன்னாடியே சொல்லிடுறேன். இப்போ இந்த ஹெல்த்துங்கிற டாபிக் நான் கவர் பண்ணுறதுனால நான் பல பேர் உடம்பு முடியாதவங்கள வந்து நான் அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நான் சொல்கிற மாதிரி இருக்கும். இது வந்து அவங்கள பற்றி அசிங்கப்படுத்துகிறோம், இல்லை அவங்க ரொம்ப பட்டுக்கிட்டு இருக்காங்கன்ற ஒரு பிட்டி ஸ்டேட் வந்து நம்ம எடுத்துகிட்டு வரணும், ஒரு அவங்கள பற்றி நம்ம கவலைப்படணுங்கிற ஒரு இது, அதுக்காக நான் இது பண்ணல. இதனால் நீங்கள் உங்களாட்டி அவங்கள ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள். பட் நான் இது எதுக்கு சொல்ல வரேன்டா, இது மூலியமாக நம்மளுக்கு நம்ம இப்போ ஹெல்த்தியாக இருக்கும். நான் இது வாக் அண்ட் டாக் வீடியோ, என்னாட்டி நடக்க முடியுது. ஐ எம் தேங்க்ஃபுல் ஃபார் தட். ஓகே, அதை நான் ஒழுங்காக வச்சுக்கணும். என்னாட்டி யோசிக்க முடியுது, என்னாட்டி பேச முடியுது, என்னாட்டி பார்க்க முடியுது, என்னாட்டி கை நீட்டி, என்னாட்டி இந்த கேமராவில் வந்து என்னாட்டி ஷூட் பண்ண முடியுது. ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் தட். ப்ளஸ் என் வேலை என்னென்னா, நான் அதை ஒழுங்காக பார்த்துக்கணும். அது என்னோடய வேலை. லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, செத்துடுறேன், இட்ஸ் அ ஸ்டூபிட் திங். பட் இதெல்லாம் நடக்குது. நான் இதை சொல்கிறது மூலியமாக உங்களுக்கு வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரிய வரும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு சின்ன பாயிண்ட் உங்களுக்கு தோணுச்சுன்னா கூட, ஏன்னா முன்னாடியே நான் சொல்கிறேன் பாருங்களேன், இது வந்து ஒரு ஸ்கிரிப்டட் வீடியோ கிடையாது. இது ஸ்கிரிப்டட் வீடியோ கிடையாதுங்கிறதுனால நான் வந்து இதெல்லாம் பேசணுங்கிற ஒன்று விஷயம் இருக்காது. நான் வந்து இதுக்கு முன்னாடியே இதை பற்றி நான் இதெல்லாம் பேச போகிறேன், இதெல்லாம் இது அப்படின்னு நான் ரிசர்ச் பண்ணியிருக்க மாட்டேன். இதெல்லாம் நான் என் வாழ்க்கையில் நான் கவர் பண்ண விஷயத்த நான் உங்கள்கிட்ட வந்து ப்ரெசென்ட் பண்ணணுன்னு பார்க்குறேன். நான் ஃபேஸ் பண்ண விஷயம், நான் ஃபேஸ் பண்ண விஷயத்தில் எனக்கு எல்லாமே இப்போ ஞாபகம் வராதில்ல. எனக்கு இன்னும் இப்போ கரண்ட்டாக ஞாபகம் வருது இந்த டாபிக் ரிலேட்டடாக. அதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து கொடுக்கலாம், அதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம், இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுதான் இந்த சேனலுக்கும் இந்த டாப்பிக்கும் நான் இப்போ பேசுகிறதுக்கும் ஒரே கோல். ஓகே,
ஸோ ஹோப் இதுலேருந்து நீங்கள் ஏதாவது ஒன்றாவது நீங்கள் எடுத்துக்குவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். வெல் செட் தட். மேட்ரு என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு வெல்த்தியான இடத்துல இருக்கீங்க, ஐ மீன் ஒரு வெல்த்தியான ஆளுங்களுக்கு வந்து பிறந்திருக்கீங்க. அப்போ உங்களுக்கு வந்து காசு இருக்கும், எல்லாமே இருக்கும், உங்கள் ஃபேமிலி வந்து நல்ல வெல்த்தியான ஃபேமிலி. உங்களுக்கு நீங்கள் காசு சம்பாதிக்கணுன்னு ஒரு நீடே இருக்காது முதல்ல. ஓகே ஃபைன். உங்கள்கிட்ட டைம் இருக்கும். ஓகே, உங்களுக்கு வந்து இப்போ நான் ஃபுல் டே நான் வெட்டியாக தான் இருக்கேன். நான் தூங்கி எந்திரிக்கிறத தவிர ஏன்னா தூங்கி எந்திரிக்கிறத நம்மளாட்டி மாற்ற முடியாது இல்லையா? நம்ம உடம்புக்கு சார்ஜ் மாதிரி அது டெஃபினட்டாக தேவைப்படும். ஸோ நான் தூங்கி எந்திரிக்கிறத தவிர நான் வேறு ஒன்றுமே பண்ணுறதில்ல அப்படின்னா எனக்கு இப்போ ஆனால் ஹெல்த் என்னோடய பிரச்சனையாக இருக்குன்னா, உங்கள்கிட்ட இப்போ காசு இருக்குது, உங்கள்கிட்ட டைம் இருக்குது, ஆனால் உங்களுக்கு ஒரு ஹெல்த் இல்லைன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் பெட்டில் இருக்கீங்கண்டோ, இல்லை உங்களாட்டி நடக்க முடில, இல்லை நீங்கள் ஒரு வீல் சேரில் இருக்கீங்க, இல்லை உங்களாட்டி ஒரு பார்க்க முடில, கண் ஒழுங்காக தரல, உங்களாட்டி கால் ஒழுங்காக வேலை செய்யலை, கை ஒழுங்காக வேலை செய்யலை, நீங்கள் நினச்சதை உங்களாட்டி ஒழுங்காக பண்ண முடில, இல்லை உங்களோட மூளையே வந்து உங்களுக்கு ஒழுங்காக ஒர்க் ஆகலை, இப்படிங்கிற ஸ்டேட்லாம் வந்தால் உங்களாட்டி ஒரு வேலையும் பண்ண முடியாது. பெருசாக லைஃப் வந்து ரொம்ப 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 சேலஞ்சிங்காக இருக்கும். இப்போ நம்மள்ட்ட இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இதெல்லாம் என்னடா காலில் என்ன கையில் என்ன லவ் ஃபெயிலியரை கையை எடுத்துக்கிறேன், என்ன ஆக போகுது இப்போ, இல்லைன்னா மாடியிலேருந்து கீழே விழ போகிறோம், என்ன ஆக போகுது, சரி நீங்கள் கீழே விழுவுறீங்க, நீங்கள் செத்துட்டீங்கண்டா ஓகேப்பா, யாருக்குமே உங்களை பற்றி ஒரு பிரச்சனையே கிடையாது, நீங்கள் செத்துட்டீங்க. ஆனால் நீங்கள் இப்போ சாகாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு இழுத்துக்கிட்டு இருக்குது, உங்களுக்கு கால் மட்டும் உடஞ்சிருச்சு, ஒரு அண்டர் பாடி மட்டும் உங்களுக்கு இதாகிடுச்சு, லோவர் பாடி மட்டும் உங்களுக்கு வந்து டிசேபிள் ஆகிடுச்சு. இது மாதிரி ஏதோ ஒரு பார்ஷியல் பிரச்சனையாக இருந்தால் நீங்கள் அடுத்தது உங்கள் லைஃப் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் அடுத்த ஒரு சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படின்ட்டா கூட உங்களுக்கு வந்து லைஃப் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த சாப்பாடு உள்ளே இறங்குறதே அவ்வளோ கஷ்டமாயிடும். ஓகே, பல பேரை நான் யூடியூப் அதிகமாக பார்க்குறதுனால என்னாட்டி பல பேரை வந்து இது மாதிரி பார்க்க முடியுது. வேணுன்ட்டே இல்லை, அவங்க பிறந்த விதமே ஒரு விதமாக இருக்கிறதுனால அவங்க பல கஷ்டங்கள் வந்து அண்டர்கோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம எப்படின்னா, நம்ம இதில் பல பேர் எல்லாத்தையுமே நான் வந்து குறை சொல்ல, நம்ம இதில் பல பேர் எப்படின்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து சரி இதாகிடுவோம் அதாகிடுவோம். எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்க, லவ் ஃபெயிலியர் மட்டும் எக்ஸாம்பிள் கிடையாது. நம்ம ஏதோ நம்மளோட அந்த டயத்தில் உள்ள அந்த டோப்பமின் ஹிட்டுக்காகவும் அந்த நம்மளோட ஜாலிக்காகவும் நம்மளோட குஷிக்காகவும் என்ன பண்ணுவோம்னாக்கா பைக்கு மாதிரி ஓட்ட மாட்டோம், வீலிங் பண்ணிட்டு போவோம். ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் பார்த்துட்டு விண்டீசல் மாதிரி காரை வீலிங் பண்ணலான்ட்டு போவோம். நார்மல் ரோட்டில் வந்து கவர்மெண்ட் வந்து நம்ம நல்லதுக்காக 100ல் போடா 120ல் போடான்னு நம்மளை சொன்னால் நம்ம வந்து ஏதோ ஒரு பெரிய ஹீரோ மாதிரி நம்ம அந்த கதை படத்தில் வர கதையில் கூட பார்த்திங்கன்னா எழுதுவாங்க கதையை. அந்த கதை நல்லா இல்லைன்னாக்கா அழிச்சிட்டு மறுபடியும் ரீரைட் பண்ணுவாங்க. இப்போ உங்கள் கதை நல்லா இல்லைன்னா இப்போ நீங்கள் இப்போ ஒரு விஷயத்த பண்ணுறீங்க, தெரியாமல் போய் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ஐயோ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இவ்வளோ வேகமாக போனதுனால ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு நீங்கள் ரிவர்ஸ் பண்ணி நான் வந்து இல்லை நான் வேகமாக போகல பொறுமையாக போகிறேன், இல்லை நான் ஹெல்மெட் போடாதனால ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ஐயோ நம்ம லைஃப் ஃப்யூச்சரில் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நான் மறுபடியும் டைம் ட்ராவல் பண்ணி பின்னாடி போயிட்டு நான் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுறேன், அப்படி பண்ண முடியாது. வி காட் ஜஸ்ட் ஒன் ஷாட். நான் இந்த இதில் வந்து படத்தை பற்றி பெருசாக பேசக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் பல பேருக்கு தெரிஞ்ச ஒரு டைலாக் இருக்குது. என்ன படம் அதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது, ஐ டோன்ட் வாண்ட் ப்ரொமோட் இட். பட் பல பேருக்கு தெரிஞ்ச ஒரு டைலாக் இருக்குது, எஸ்டர்டே இஸ் பாஸ்ட். ஓகே, இது தப்பாக கூட இருக்கலாம், எனக்கு நான் ரொம்ப நாளாக ஆனதுனால எனக்கு மறந்து போச்சு, ரொம்ப வருஷம் ஆனதுனால மறந்து போச்சு. பட் எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் சொல்கிறேன், எஸ்டர்டே இஸ் பாஸ்ட், அதாவது நேற்று வந்து போயிடுச்சு. ஓகே, டுமாரோ இஸ் ஃப்யூச்சர், நாளைக்கு வந்து இன்னும் வரல. ஓகே, அதான் அவனை சொல்ல வர விஷயம். ஆனால் இன்றைக்கி உள்ளது டுடே ப்ரெசண்ட், இன்றைக்கி உள்ள இந்த நாள் இந்த நிமிஷம் பார்த்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு. அதனால தான் அது பேர் வந்து ப்ரெசண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க. மறுபடியும் அது தெளிவாக சொல்கிறேன், எஸ்டர்டே இஸ் அ பாஸ்ட், டுமாரோ இஸ் அ ஃப்யூச்சர், பட் டுடே இஸ் அ கிஃப்ட், தட்ஸ் வை இட்ஸ் கால்ட் ப்ரெசண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் பயங்கரமாக இருந்துச்சு எனக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் ஃபஸ்ட் வீடியோ அதை பற்றி போட்டிருப்பேன். நான் வந்து ஒரு ரொம்ப யோசிக்கிற ஆள், நான் ஃபார்வர்டு திங்கர்னு போட்டிருப்பேன். ஏன்னா இது ஓவர் திங்கிங் அது கூட வச்சுக்கலாம். பட் லைஃப்பில் ஒரு விஷயத்தில் உள்ள பியூட்டியும் நம்ம பார்க்கணும். எனக்கு டைம் கிடைக்கும் போது ஒரு காலகட்டத்திலலாம் லைஃப்பில் சும்மாவே இருந்தோம். சும்மா இருந்தோன்னா எப்படி வேலைலாம் பார்த்து முடிச்சுட்டு எந்த வேலையுமே இல்லாத போது நம்ம சும்மாவே இருப்போம். ஃபோன் இருக்காது, ஒன்றுமே கிடையாது, சும்மா இருப்போம்.
வானத்தை பார்த்துக்கிட்டு எதையாவது யோசிச்சுக்கிட்டு இல்லை எதையுமே யோசிக்காமல் சும்மா லிவிங் த ப்ரெசண்ட்டாக இருக்கும். இப்போ யாருமே அது நான் உட்பட சொல்கிறேன், யாருமே அது பண்ணுறதில்ல. இப்போ நான் கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது காதில் ஹெட்செட் போட்டு அங்கே ஒரு இது ஓடும். ரியாலிட்டி தான். ஒரே நேரத்தில் 3-4 டேப்பில் ஒரே நேரத்தில் நான் வேலை செய்வேன். ஒரு சைடில் யூடியூப் ஓடிக்கிட்டே இருக்கும். ஓகே, இதுதான் ரியாலிட்டி. ஒரு சைடில் யூடியூப் ஓடிக்கிட்டே இருக்கும். இன்னும் சொல்லணும்னா ஒரு நாளைக்கு யூடியூப்பில் மட்டுமே ஒரு 8 hours to 10 hours கன்சியூம் பண்ணுற டேட்டாஸ்லாம் இருக்குது. ஓகே, நான் ரொம்ப அப்சஸ்டுன்னு கூட சொல்லலாம் யூடியூப்பில். ஏன்னா அதில் பல இன்ஃபர்மேஷன் கிடையாது. எதுவுமே என்டர்டெயின்மெண்ட் பேஸ்டு நான் பார்க்க மாட்டேன். பல பாட்காஸ்ட் கேட்பேன். இதெல்லாம் பண்ணுறதுனால இன்னும் ஒரு சைடில் இதை வச்சுட்டு அதிகம் பண்ண முடிய வாய்ப்புகள்லாம் எனக்கு கிடச்சிருக்கு. பட் பல பேர் சொல்லுவாங்க மல்டி டாஸ்கிங்கிறது வந்து ஒரு ஃபேக்கு, அதெல்லாம் உண்மை கிடையாதுன்ட்டு. அதை பற்றியும் நம்ம தனியாக கவர் பண்ணுவோம். ஓகே, நீங்கள் எப்படி நீங்கள் வந்து உங்களோட மல்டி டாஸ்கிங் நீங்கள் உங்கள் டாஸ்க்கை வந்து எப்படி இது பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் அது ஒரு தனி இதாக கவர் பண்ணலாம். ஆனால் மணியை பற்றி நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு அவேர்னஸ் இருக்கிறதுனால நான் வந்து அதை பற்றி எனக்கு நம்மளுக்கு தெரியும்ல, இன்றைக்கி நம்ம சம்பாதிக்கல அப்படின்னாங்க நாளைக்கு நம்மளுக்கு சோறு கிடைக்காது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அதனால் அதோட இம்பார்ட்டன்ஸ் நம்மளுக்கு தெரியும். இன்றைக்கி வந்து நான் சாப்பிட்லனாக்கா நாளைக்கு செத்துருவேங்கிற ஒரு கேட்டகரி இல்லாதனால நம்ம அப்படி இருக்கிறது கிடையாதுல்ல. நம்ம அசால்ட்டாக தான் இருக்கோம் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும். டைமும் வந்து இன்றைக்கி நான் ஃபுல்லாக ஏதாவது ஒரு கேம் வீடியோ கேம் பார்த்துக்கிட்டோ இல்லை வீடியோ கேமோட இதோ இல்லை யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒன்று பர்ஃபார்ம் பண்ணுறதை வந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறதும் எனக்கு நாளைக்கு எனக்கு டைமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டில் இல்லை. ஸோ அதையும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ வி டோன்ட் நோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் போத் ஆஃப் தட். அதனால் நான் அந்த இதை வந்து ஒரு சேர்த்து நான் கவர் பண்ணுறேன். இதில் நம்மளுக்கு ஆல்ரெடி இம்பார்ட்டன்ஸ் இதை பற்றி தெரிஞ்சதுனால அது ஒரு தனி வீடியோவாக இருக்கட்டும். ஹெல்த் அண்ட் டைம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ ஹெல்த் பார்த்தீங்கன்னாக்க இது மாதிரி உங்கள்கிட்ட காசு இருக்குது, நேரம் இருக்குது, ஆனால் உங்களாட்டி உடம்பு முடியல, உங்களாட்டி ஹாஸ்பிட்டல் பெட்டிலேருந்து எந்திரிக்க முடியல, உங்களாட்டி ஒரு வீல் சேர்லேருந்து எந்திரிக்க முடியல, உங்களாட்டி உங்கள் கையெல்லாம் நகர்த்த முடியலன்னா உங்களாட்டி பல விஷயம் பண்ண முடியாது. உங்கள்கிட்ட காசு இருந்தோம் உங்களாட்டி உடம்பு சரியில்லை அப்படின்னா பைக் ஓட்டுறதோ கார் ஓட்டுறதோ பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு கஷ்டமாயிடும். ஏன் சாப்பாடு சாப்பிட்றது கூட உங்களுக்கு வந்து கஷ்டமாயிடலாம். ஓகே, இது மாதிரி பல விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. பல பேர் அவங்களுக்கே அவங்க உருவாக்கியிருக்காங்க. பல பேர் பிறந்ததே அப்படி இருக்காங்க. பிறந்ததே அப்படி இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து தெரியும், அவங்களுக்கு எந்த விதமான ரிக்ரெட்டும் இருக்காது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, வாழ்க்கையில் ஒரு மோசமான ஒரு விஷயம்டா ரிக்ரெட். நம்ம ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு அதை நினச்சி நம்ம வந்து வருந்துறது இருக்குது பார்த்தீங்களா. ஏன்டா நீங்கள் ஒரு விஷயம் பண்ணிவிட்டு நீங்கள் அதை நினச்சி நீங்கள் வருந்தும் போது உங்களாட்டி அதை மாற்றக்கூட முடியாது. ஃப்யூச்சரில் இன்கேஸ் வந்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ப்ரிகாஷனாக இருப்பீங்க. ஆனால் அது 2வது தடவை உங்கள் கதையில் வருது. ஃபஸ்ட் டைம் வரும்போதே அது பல பாதிப்பை வந்து உங்களுக்கு இது ஏற்படுத்திடுச்சு. கரெக்டாக ஒரு நல்ல விஷயமா இருக்கட்டும், ஒரு கெட்ட விஷயமா இருக்கட்டும், அதில் பல விதமாக வந்து உங்கள் லைஃப் வந்து மாறி இருக்கலாம். ஸோ ரிக்ரெட் வந்து எப்பயுமே இருக்கக்கூடாதுன்னு அப்படின்னா பல பேர் சொல்லுவாங்க ரிக்ரெட் வந்து இருக்கக்கூடாது, வாழ்க்கையில் ரிக்ரெட் இருக்கக்கூடாது. ரிக்ரெட் வந்து நம்மளுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுன்னா நம்ம அதிகமாக யோசிக்கணும், நம்மளுக்கு நம்ம அதிகமாக டயத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். இன்றைக்கி எனக்கு யூடியூப் எடுக்கிறதுக்கு கவலையாக இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது, என்னை யாராவது ஒருத்தவங்க வந்து எவன்டே தெரியாது ஆனால் கமெண்ட்டில் வந்து என்னை பற்றி தப்பாக ஏதாவது பேசிடுவான் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு நான் நினச்சிட்டேன்னா நாளைக்கு எனக்கு இந்த ஃப்ரீடமோ நான் என்ன நினைக்கிறேங்கிறத வந்து எனக்கு நான் தெரிவிக்கவோ என்னாட்டி முடியாது. ஓகே, என்னை இன்றைக்கி ஆனால் எனக்கு தெரியாது, எனக்கு இன்றைக்கி திட்டினவன் நாளைக்கு எனக்கு அதிகமான சப்ஸ்கிரைப் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். சப்போஸ் இன்கேஸ் வி டோன்ட் நோ த ஃபியூச்சர், பட் இன்கேஸ் நம்மளுக்கு வந்து அதிகமான சப்ஸ்கிரைபோ எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்குள்ள ஆளுங்க வந்து என் பாயிண்ட் ஆஃப் வியூ உள்ள ஆளுங்க வந்து அதிகமாக வந்துட்டாங்கன்னா அவனே வந்து கூட சொல்லலாம் அவன் பண்ணுறது கரெக்டரா அப்படின்ட்டு. சிம்பு வந்து ஏன் சிம்பு இருக்கிறேன்னா சிம்பு வந்து வந்த புதுசில் பல பேரை வந்து அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்காம அவர் கீழே தள்ளி அவரை காலி பண்ணிடலாம். ஒரு தப்பை திருத்தினவங்க வந்து தப்பை சுட்டி காட்டி அவங்கள மாற்ற வைக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இவங்கள வந்து காலி பண்ணணுன்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு தப்பை வந்து சுட்டி காட்டி அதை மட்டுமே அவங்க கடைசி வரைக்கும் வாழ்க்கையில் சுட்டி காட்டிக்கிட்டு அவங்களாட்டி எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு ஒன்று பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அவங்க மேலே உள்ள நம்பிக்கையை கம்மி பண்ண ட்ரை பண்ணுவாங்க பார்த்தீங்களா. இது மாதிரி சிம்புக்குலாம் நடந்திருக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பல பேருக்கு வந்து சிம்பு தான் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சிலையும் இருக்கார். அவர் என்ன பண்ணாருங்கிறதே எனக்கு தெரிஞ்சு அவரே வந்து ஒரு விஷயத்தில் ஒரு இடத்துல வந்து அவர் சொல்லியிருப்பார், நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரில, ஆனால் இவ்வளோ பேர் நான் தப்பான விஷயம் பண்ணும் போது கூட என்னை இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, ஆனால் நான் இனிமேல் அதை விட மாட்டேன், நான் நல்ல விஷயங்கள் இனிமேல் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். இது மாதிரி லைஃப் வந்து ஒருத்தவங்களும் மாறும். இன்றைக்கி வந்து ஒருத்தவரை வந்து நம்ம பைத்தியம்னு சொல்கிறவரை வந்து நாளைக்கு வந்து அந்த உலகம் வந்து ஏற்றுக்கக்கூட வாய்ப்பு இருக்குது.
ஏற்றுக்கிறதுங்கிறத விட நாளைக்கு அந்த அவரை வந்து அந்த உலகம் வந்து தூக்கி கொண்டாட கூட வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி ஹிஸ்ட்ரியில் பல பேருக்கு நடந்திருக்கு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் லிங்கனாக இருக்கட்டும், இது மாதிரி பல பேருக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்திருக்கு வாழ்க்கையில். ரிக்ரெட்லாம் நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடாதுன்னா நம்ம முன்னாடியே இதெல்லாம் பற்றி யோசிச்சுட்டு ப்ளஸ் அண்ட் மைனஸ்லாம் யோசிச்சுட்டு அதுக்கு ப்ரிப்பேர்டாக, இல்லை இது வந்துச்சுன்னா நம்ம என்னென்னலாம் பண்ணணும், இல்லை இது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு பொறுப்பாக இருக்கணும், எல்லா விஷயத்தையுமே கணக்கு போட்டு நம்ம வந்து போகணும். ஓகே, அதுதான் வந்து ரிக்ரெட்டை சமாளிக்க ஒரே வழி என்ன கேட்டால். ஸோ ஹெல்த்தை பற்றி என்ன பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் வந்து மேஜராக இதெல்லாம் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். என்னென்னாக்கா, நீங்கள் வந்து ஒரு பொறுப்பான ஆளாக இருக்கீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் வந்து உங்கள் ஹெல்த்தை வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிருக்கு அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் சாப்பிட்லாம். பானிபூரி சாப்பிட்றேன், அது சாப்பிட்றேன், உடம்பு இப்படி ஆக்கிறேன், அதை அப்படி ஆக்கிறேன், நான் இந்த டாட்டை குத்திக்கிறேன், அது பண்ணிக்கிறேன். இதெல்லாம் தப்புங்கிறதோ சரிங்கிறதுக்கும் நான் வந்து சொல்ல வரல. இதெல்லாம் வந்து சப்ஜெக்டிவ்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நம்ம அந்த விஷயங்கள்னால என் உடம்பு எப்படிலாம் மாறும், இதனால நானும் என்னோட சுற்றியும் இருக்கிறவங்க என் வாழ்க்கையில் என்னென்னலாம் பாதிப்பு வரும், இப்போ வந்து இது சில விஷயங்கள் ட்ரெண்ட் ஆகுதுங்கிறதுனால நான் அதெல்லாம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் நல்லா யோசித்து, நான் ஃபஸ்ட் வீடியோவில் கவர் பண்ண மாதிரி ஃபார்வர்டு திங்கிங்லாம் அதிகமாக பண்ணி ஃப்யூச்சரை பற்றி அதிகமாக யோசித்து இதனால உள்ள ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாத்தையும் யோசித்து நீங்கள் வந்து பண்ணுங்கள் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் வந்து ரொம்ப 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 முக்கியம். நம்மள்ட்ட காசு இருந்து, பணம் இருந்து, நம்மள்ட்ட டைம் இருந்து, நம்மள்ட்ட ஹெல்த் இல்லைன்னா நம்ம கையில் வந்து நம்ம ஹுப்லாட் வாட்ச் கட்டினாலும் அது பிரயோஜனமே கிடையாது. ஓகே, நம்மளுக்கு அதை வச்சு ஒரு சந்தோஷம் கூட பண்ண முடியாது. என்கிட்ட உங்களுக்கு உடம்பு சரியில்லாதனால நீங்கள் வெளியிலேயே போக மாட்டீங்க. புரியுதா? இது வந்து அந்த விஷயங்கள் இல்லாதவங்களுக்கு தான், அந்த விஷயத்தில் கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அதோட பாதிப்பு வந்து இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ மறக்காமல் உங்கள் ஹெல்த்தை வந்து நீங்கள் பத்திரமா பார்த்துக்குங்க. ஏன் இப்போ நான் கன்க்ளூட் பண்ணுற மாதிரி போகிறேன்னா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் அடுத்தது என்ன பண்ணுறேன், ஒரு செப்பரேட் வீடியோ வந்து டயத்தை பேஸ் பண்ணி ஒன்று போடுவோம். நான் நினச்சேன் இந்த வீடியோலேயே நம்ம வந்து அடுத்தது இதையும் கவர் பண்ணலாம், எனக்கு எல்லாமே இன்டர்லிங்க்டாக இருக்குங்கிறதுனால. கிடையாது, இந்த 3 டாப்பிக்குமே இன்டர்லிங்க்டு தான். பட் நான் உங்களுக்கு செப்பரேட்டடாக நான் வந்து இதுன்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறது மூலயமா உங்களுக்கு இன்னும் நல்லா இதை புரிய வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இன்றைக்கி நம்மளுக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் நம்மளுக்கு நாளைக்கு தேவைப்படாது. சின்ன பிள்ளையில் வந்து நீங்கள் வந்துட்டு பேம்பர்ஸ் போட்டிருப்பீங்க, இல்லை அந்த டயப்பர்ஸ் போட்டிருப்பீங்க. ஓகே, நீங்கள் பெரிய பிள்ளை ஆகணுன்னு உங்களுக்கு டயப்பர் தேவைப்படாது. எந்த அளவுக்கு நான் இதை வந்து பேசிக்கான கீழ்மட்ட எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன்னா, அதே மாதிரி தான் இன்றைக்கி நீங்கள் பைக்கில் ஸ்டண்ட்டு பண்ணுறதும், இன்றைக்கி நீங்கள் ஹெல்மெட்டு போட்டால் முடி கொட்டிடும், இல்லை ஹெல்மெட்டு போட்டால் என்னோடய ஹேர் ஸ்டைல் காஞ்சிரும்னு நீங்கள் சுற்றுறதும், அதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஃப்ரெண்டு முன்னாடி நான் வீலிங் பண்ண போகிறேன், ஃப்ரெண்டு முன்னாடி நான் வந்து ஸ்பீடாக போகிறேன், இல்லை யாரோ ஒருத்தவங்க முன்னாடி நான் வந்து ஷோ ஆஃப் பண்ண போகிறேன், வெளியில் உள்ள யாருன்னே தெரியாத ஒரு 3வது மனுஷங்க முன்னாடி நான் வந்து ஷோ ஆஃப் பண்ணுறேங்கிறதுக்காக நான் ஏதாவது ஒரு ஸ்பீடிங்கோ இல்லை என் உடம்புக்கு பாதிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நான் பண்ணுறேன். இல்லைனாக்கா இப்போ என்னோடய அப்பியரன்ஸ் நான் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், நான் நார்மலாக ஒரு விதமாக பிறந்திருப்பேன். ஆனால் என் மைண்டை யோசித்து நான் வேறு ஒரு விதமாக நான் என்னை அசியூம் பண்ணிக்கிட்டு நான் மாற்றுறதும், நான் எனக்கு நானே அப்பியரன்ஸ் நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நான் நினச்சி பண்ணுறது மூலியமாகவும் ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, இல்லை நான் வந்து யாரோ ஒருத்தவங்களே நான் ரொம்ப விரும்புகிறேன், எனக்கு வந்து இவங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணுறேன், அது நடக்கலைங்கிறதுனால நான் அடம் பிடிச்சி நான் வந்து சூசைட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்குங்க, இன்றைக்கி உங்களுக்கு தேவைப்படுற டைப்பரு நாளைக்கு உங்களுக்கு தேவைப்படாது. அதுதான் ரியாலிட்டி. ஓகே, நான் இப்போ சொல்கிறத வந்து நீங்கள் பல விதமாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நல்லதுன்னா நல்லத விஷயமாக எடுத்துக்கலாம், கெட்டதுன்னா ரொம்ப கேவலமாக கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ஸோ தனுஷ்லாம் சொல்லுவார், எண்ணம் போல் தான் வாழ்வுண்டு. அதே தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் எண்ணம் போல் தான் வாழ்வு. நீங்கள் எதை நீங்கள் நினைக்கிறீங்களோ, எதை பார்க்கணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ நல்லதை நினைங்க, நல்லதை பார்ப்பீங்க, நல்லதை வாழ்வீங்க அப்படிங்கிறது தான் நான் இதுலேருந்து பதிவு பண்ணணுன்னு நினைக்கிறது. ஸோ ஹெல்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். மணி இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். மணியை பற்றி நம்ம இம்பார்ட்டன்ஸு, வெல்த்தை பற்றி உள்ள இம்பார்ட்டன்ஸ் லாஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம், அதை பாருங்கள். ஹெல்த்தோட இம்பார்ட்டன்ஸ் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இது போக நம்ம வந்து இன்னொரு டாபிக் இருக்குது, டைம். அதை நம்ம பார்த்ததுக்கப்புறமேட்டு நம்ம வேறு ஒரு புது டாப்பிக்கு போவோம். பட் இந்த ட்ரையாங்கிள் சாப்டரில் உள்ள இன்னொரு ரிமைனிங் டாபிக் வந்து என்னென்னா டைம். அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணுவோம்.
ஸோ இந்த சேனலில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் ஃபுல்லாக கவர் பண்ணுவேன். இதே மாதிரி பிராண்ட் ஃபேஸ் ஆஃப் அப்படின்ற ஒரு சேனல் வச்சுருக்கேன். அந்த சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிராண்டோட இன்சைட்ஸு டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் ரிசர்ச் பண்ணும் போது எனக்கு என்ன தெரிய வந்துச்சோ அதை நான் கவர் பண்ணுவேன். அதுலேயும் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. இதுவுமே வந்து என் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் ஷேர் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது தெரிய வரும்னு நான் நினைக்கிறேன். சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருக்குது, ஸோ சின்ன சேனல் போல் அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்துடாதீங்க. ஒரு சப்ஸ்கிரைப் தான் ஒரு பெரிய சேனலையும் உருவாக்குது. ஸோ மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹோப் வி பில்ட் அ குட் பெட்டர் ஃப்யூச்சர், பெட்டர் லைஃப். ஸோ பார்க்கலாம்.